கொண்டிருந்தார்கள். குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் அவருடைய ராஜினாமாவால் தான் இந்த தேர்தல் நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பதவியேற்றார். இந்த சூழலில் அவர் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அதற்கு முன்பாக குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவாக இருக்கட்டும் சரி, ஹமீத் அன்சாரி உள்ளிட்டோராக இருக்கட்டும் சரி, அவங்களும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு ஜெகதீப் தன்கர் பதவியேற்றார். அவருடைய பதவி காலத்துக்கு இடையிலேயே அவர் ராஜினாமா செய்ததால் இந்த தேர்தல் வந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை பார்க்க முடிகிறது. திரு ஜி.கே. வாசன் இருக்கிறார். அதேபோல மகாராஷ்டிர முதலமைச்சர் அங்கே அமர்ந்திருக்கிறார். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் விழாவுக்கு வருகை தருகிறார். அவர் குடியரசு துணைத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். आदरणीय राष्ट्रपति महोदय, यदि आदेश हो तो निर्वाचन आयोग से प्राप्त उपराष्ट्रपति के निर्वाचन का प्रमाणन पढ़ा जाए। यतः भारत के संविधान के अनुच्छेद 324 द्वारा भारत के उपराष्ट्रपति के पद के निर्वाचन का अधीक्षण, निदेशन और नियंत्रण भारत निर्वाचन आयोग में निहित है और यतः श्री जगदीप धनखड़ द्वारा 2025 के जुलाई मास के 21वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1947 के आषाढ़ मास के 3रे दिन त्यागपत्र देने के कारण भारत के उपराष्ट्रपति का पद रिक्त हो गया है और यतः भारत के उपराष्ट्रपति के पद को भरने के लिए संविधान तथा राष्ट्रपतीय और उपराष्ट्रपतीय निर्वाचन अधिनियम 1952 के उपबंधों और तदधीन बनाए गए नियमों और आदेशों के अनुसार निर्वाचन करा लिया गया है तथा परिणाम घोषित कर दिया गया है। अब इसलिए भारत निर्वाचन आयोग एतद द्वारा प्रमाणित करता है कि श्री C.P. राधाकृष्णन वर्ष 2025 के सितंबर मास के 9वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1947 के भाद्रपद मास के 18वें दिन भारत के उपराष्ट्रपति पद के लिए सम्यक रूप से निर्वाचित हो गए हैं। भारत गणराज्य के 76वें वर्ष में हमारे हस्ताक्षर और भारत निर्वाचन आयोग की मोहर से वर्ष 2025 के सितंबर मास के 9वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1947 के भाद्रपद मास के 18वें दिन प्रदत्त किया गया। I, Chandraviram Ponnusamy Radhakrishnan, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance to the Constitution of India to the Constitution of India as by law established, as by law established, and that I will faithfully discharge the duty and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கிறார் திரு C.P. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இனி அவருடைய பொறுப்புகள் அப்படின்றது குடியரசு துணைத் தலைவராக மட்டும் அல்லாமல் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் அவையை வழிநடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டார்கள், விவரங்கள்? இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். பொதுவாக குடியரசுத் தலைவர் பதவியோ அல்லது குடியரசு துணைத் தலைவர் பதவியோ பதவியேற்கும் போது ஹிந்தியிலே அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் C.P. ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கடவுளின் பெயரால் ஆணையிட்டு அவர் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக
குடியரசு துணைத் தலைவர் பதவியை அண்மையில் ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர், அதற்கு முன்னால் பதவி வகித்த வெங்கையா நாயுடு ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் பலரும் கடந்த 2 மாதங்களாக ஜெகதீப் தன்கர் எங்கே, அவர் எங்கே வசிக்கிறார், அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா, அவர் ஏன் தலைமறைவாக இருக்கிறார் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்த நிலையில் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கரும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 63 படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது மிக உயரிய அதிகாரம் மிக்க பதவியாக குடியரசு துணைத் தலைவர் பதவி பார்க்கப்படுகின்றது. குடியரசு துணைத் தலைவராக இருப்பவர் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா என்று கூறுவார்கள். தமிழகத்திலிருந்து இந்த உயரிய பதவியை வகிக்கக்கூடிய 3வது நபர் CP ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் என்கிற அடிப்படையில் அவர் 15வது குடியரசு துணைத் தலைவர் என்று கூறப்பட்டாலும் பொசிஷன், அதாவது பதவி என்கிற அடிப்படையில் இது 17வது குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் 2 பேர் 2 முறை தொடர்ச்சியாக குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார்கள். 2007 2017 வரை ஹமீது அன்சாரி அவர்களும், அதே போல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1952 1962 வரை குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இது 15வது நபராக பார்க்கப்படுகின்றார். இன்று குடியரசு துணைத் தலைவராக பதவி ஏற்றுள்ள CP ராதாகிருஷ்ணன் இன்று நண்பகலிலே மாநிலங்களவையை சேர்ந்த அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் 2030 ஆகஸ்ட் மாதம் வரை பதவியில் இருப்பார். அதாவது அடுத்த மக்களவை தேர்தல் என்பது 2029 நடைபெறும். அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகும் 2030 வரை CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு முன்பு பல்வேறு முக்கிய பதவிகளை வைத்திருக்கிறார். மக்களவை உறுப்பினராக கோவையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தவிர ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில முழு நேர ஆளுநராக பதவி வைத்திருப்பதோடு தெலங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பை வைத்திருக்கிறார். மத்திய கயிறு வாரியத்தினுடைய தலைவர் என இப்படி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.